நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பிரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் செல்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நாம் பிறந்த திதியில் என்ன வழிபாடு செய்தால், யாரை வழிபட்டால் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும், இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது இந்த எபிசோடில் உள்ள கேள்வி. அதாவது மனிதனுக்கு 2 இதயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஒரு இதயம் தாங்க, ஆனால் இன்னொரு இதயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமது மண்டையில் இருக்கக்கூடிய மூளை. இது ஒரு இதயம், இது ஒரு இதயம். ஸோ இது சொல்கிறது அது கேட்காது, இது சொல்கிறது இது கேட்காதுங்க. அகங்காரம் மனம்ங்கிறது நம்ம இதயம், அகங்காரங்கிறது மனசில் இருக்கக்கூடிய திமிரு, அதாவது ஈகோ. அது எங்கேருந்து வருது? மூளையிலேருந்து வருது. ஸோ மூளையில் ஒரு இதயமாக அதை நம்ம நினச்சிக்கிட்டு 2 இதயத்தையும் ஒன்று நினைக்கணும். நினச்சோம்னா என்ன ஆகும்? நம்முடைய திதி வேலை செய்யும். திதினா என்ன? நம்ம பிறந்த திதின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இதில் வேணால் ஏதோ ஒரு இதில் பிறக்கணும்னா அன்றைக்கி திதி இருக்கும். பிரதமையில் ஆரம்பித்து உங்களுக்கு அமாவாசையில் முடியுது, பௌர்ணமியில் முடியுது, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, இது மாதிரி நிறைய வருது இல்லையா? 15 திதி ஒரு மாதத்துக்கு. வளர்பிறை 5 திதி, தேய்பிறை 5 திதி. அந்தந்த திதியில் வணங்கும் பொழுது, ஏன்னா அவன் பிறந்த திதி அது, அந்த பிறந்த திதியில் அவனுக்கு கனெக்ஷன் அதிகமாக இருக்கும். யார் கூட? எங்கேருந்து வந்தோமோ அங்கே. எங்கேருந்து வந்தோம்? மேலேருந்து வந்துருக்கோம். மேலேருந்து என்னங்க போய் குதிக்கலை. நம்முடைய காஸ்மிக் எனர்ஜி பரம்பொருள் நம்மளை அமுச்சு விட்டுருக்காரு கீழே. பாவப்புண்ணி கணக்கை பார்த்துட்டு உன்னை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நீ இந்த வீட்டில் போய் போகிற, இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி இது பண்ணு அது பண்ணு அனுப்பிச்சிருக்காரு. அப்போ நீ பிறந்த அந்த திதி அன்னைக்கு நீ வழிபாடு பண்ணணும். யாரை பண்ணணும்? மெயினாக உன்னை நீ வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். என்ன சாமி சொல்கிறீங்க? நம்மளே நாமே வழிபாடு பண்ணுறதா? ஆமாங்க. கண்ணாடி முன்னால் போய் நின்றுக்கிட்டா பாதி ஆஃப் சைஸுக்கு உன் முகம் தெரியும். கண்ணை திறந்து உன் கண்ணுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை மனசுக்குள்ளே ஆன்ம சக்தியை நினச்சி, எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு அதை நடத்தி கொடு. அப்படி இல்லை, உன் பிரச்சனை என்ன? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை நீ சரி செஞ்சு கொடு. இல்லையா? ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாமே உன்னுடைய முகத்தை பார்த்து நீ என்ன கேட்டுக்கொள். வேண்டு ஒரு நிலை கண்ணாடியை முன் நின்று. அதுதான் முதல் பயிற்சி. இது பண்ண 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 உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகமாகும். தன்னம்பிக்கை அதிகமாக என்னாகும்? அடுத்தது உனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சொன்ன 2வது இதயம், இந்த இதயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனம் அடங்கணும். மனம் அடங்கிறதுக்கு நம்மளை நாம வழிபாடு பண்ணணும். அப்போ மனமாகப்பட்டது அடங்கிவிடும். அந்த அடக்கம் என்ன செய்யும்? அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். அடுத்த ஸ்டெப் என்ன? வெற்றி, சக்ஸஸ். எதை நினச்சி நீ போறியோ அது எல்லாமே வெற்றியாகும். அப்போது அந்த வழிபாடு ஒன்று இல்லைங்க சாமி, எப்படி சாமி நானே என்ன வழிபாட்டுக்கிறது அப்படின்னு உனக்குள்ளே இன்னும் அந்த பக்குவம் வரலன்னா நேராக யாரை பிடிக்கிறோம்? உங்கள் பெற்றோர்கள் இல்லாமல் இருந்தால் இறந்த அவர்களுடைய படங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு முன்னால் நின்று நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் நடத்தி இருக்கணும் அப்படின்னு கமாண்ட் கொடுங்க. யாருக்கு? இறந்த பெற்றோர்களை நினைத்து, இல்லை உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு. அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்போ? நீங்கள் பிறந்த திதி அன்னைக்கு. இல்லைன்னா 3வது என்ன? சரபேஸ்வரர் எப்படிங்க? சரபம், சௌபாக்கிய சரபேஸ்வரர். இல்லை, சரபேஸ்வரர் என்ற உருவத்தை மனசில் நினைத்து கொண்டு அவரிடம் உனது பெட்டிஷனை போட்டுரு. எதுக்கு என்ன வேணும், எதுக்கு உனக்கு என்ன சாமி எதுக்கு கும்பிட்றியோ அதை சரபேஸ்வரரிடம் உன்னை நீ ஒப்படைத்து விடு. அப்போ அவர் உன்னை பார்த்துக்குவார். யூ வாண்ட் டு சரண்டர் யுவர் செல்ஃப் டு லார்டு சரபேஸ்வரா. அதாவது உன்னது எண்ணலைகளை முழுமையாக சரபேஸ்வரர் மேலே பதித்து அவரிடம் நீ சரணாகதி ஆகிவிட்டால் அவர் உன்னை பார்த்து கொள்வார். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நீ கவலையே பட வேண்டாம். எனக்கு இதை கூட அதை கூட கேட்காத சாமி, நான் உன் கட்சி, நீ தான் எனக்கு தலைவர், என்னை பார்த்துக்கோ, அவ்வளோதான். அது போதும். அதை விட்டுட்டு நீ எனக்கு ஆத்த கொடு, ஆனை கொடு, பூனை கொடு வேண்டாம்.
கட்சி மாறக்கூடாது, ஒரே கட்சியாக இருக்கணும். சர்வேஸ்வரா நீ தான் எனக்கு கதி, நீ தான் எனக்கு எல்லாம், ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயேன்னு அப்படியே போய் விழுந்துருங்க. அப்போ உங்களுக்கு என்னாகும், உன்னுடைய அந்தராத்மாவிலேருந்து சக்தி வெளியே போய் அங்கே டச் பண்ணி அங்கேன்னு திரும்பி உனக்குள்ளே வரும். புரியுதுங்களா? முதல்ல சொன்னது ரொம்ப கஷ்டமான வேலை, ரெண்டாவது சொன்னது கொஞ்சம் இலகுவான வேலை, மூன்றாவது இப்போ நான் சொன்னது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கோம் எல்லோரும். தன்னை நம்ம இன்றைக்குமே நம்புறது கிடையாது, இன்றைக்குமே அடுத்தவங்களை நம்புகிறோம், இல்லை இறைவன் நம்புகிறோம். அப்போ அந்த இறைவனுங்கிறது இவரை பிடிச்சிக்கோ. கலிகாலத்தில் இவர் தான் கண்கண்ட தெய்வம். ஆகவே சர்வேஸ்வரரை வழிபாடு செய்து கொள். அவரவர்கள் பிறந்த தேதியில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க செஞ்சே கொடுத்துருவாங்க. கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சரியான டயத்தில் ரைட் டைம் ஹெல்ப்புங்கிற மாதிரி டைம்லி ஹெல்ப், அந்த நேரம் பார்த்து அடிக்கிறது, அதுதான் கணக்கு. அதுதான் அந்த நீங்கள் பிறந்த திதியில் இந்த வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோரிக்கைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.